அருமை மாணவ செல்வங்களுக்கு என் இனிய வணக்கம். 16வது வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் 4 செலவு மற்றும் வருவாய் பற்றிய ஒரு ஆய்வை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் தமிழ் பிரிவு ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு 2 பேருக்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டது. முக்கியமான வினாக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இந்த பதிவை முழுவதும் பார்த்து பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பாடத்துக்கு செல்வோம். செலவு பற்றிய ஒரு ஆய்வு. இது 2 மார்க் கேள்வி. செலவு என்பது உற்பத்தி செலவை குறிக்கும். ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது ஏற்படுகின்ற பல்வேறு வகையான செலவினங்கள் உற்பத்தி செலவாகும். ஒன்று நிலத்துக்கான வாரம், உழைப்புக்கான கூலி, முதலுக்கான வட்டி, கச்சா பொருட்களின்கான விலை, இவையெல்லாம் செலவு. அதே போல் மணி காஸ்ட், இதுவும் 2 மார்க் கேள்வி. ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செலவு சார்பு என்றால் என்ன? இது 2 மார்க் கேள்வி. செலவு சார்பு என்பது மொத்த செலவிற்கும் மற்றும் உற்பத்திக்கும் இடையே உள்ள தொடர்பினை குறிப்பிடுகிறது. C = F bracket Q. இது 2 மார்க் கேள்வி. இது ஆங்கில பிரிவு மாணவர். A cost function may be written as C = F bracket Q. ரியல் காஸ்ட், இது 2 மார்க்கு. உண்மை செலவு, ரியல் காஸ்ட். ஆடம் ஸ்மித் கூற்றுப்படி உழைப்பாளர்களின் துன்பங்களும் தியாகிகளுமே உண்மையான செலவு என்று கூறுகிறார். உழைப்பாளர்கள் தங்களுடைய ஓய்வு நேரத்தையும் துறந்து உற்பத்தியில் ஈடுபடுவது உண்மை செலவில் அடங்கும். எக்ஸ்பிளிசிட் காஸ்ட், பெய்டு அவுட் காஸ்ட், வெளிப்படையான செலவு. உழைப்பாளர்களின் கூலி, கச்சா பொருட்களுக்கான செலவு, கட்டிட வாடகை. வெளிப்படையான செலவு என்பது கணக்கியல் செலவு அல்லது வெளிச்செலவு அல்லது பண செலவு என்றும் அழைக்கப்படுகிறது. இதுவும் 2 மார்க் கேள்வி. வெளிப்படையான செலவுக்கும் உள்ளார்ந்த செலவுக்கும் உள்ள வேறுபாடை கூறுக. 2 மார்க்கில் தனித்தனியாக கேட்குறாங்க, 3 மார்க்கில் 2த்தையும் இணைச்சி கேட்குறாங்க. It is also called account cost or out of pocket cost or money cost. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசிங் ஆஃப் மிஷினரி ஃபார் ப்ரொடக்ஷன், இதுக்கு பில்லு வேணும். அந்த எந்த இடத்துலேருந்து வாங்கணும், அதுக்கு வருமான வரிக்கும் அல்லது நிறுவன வரி செலுத்தும் போது இதெல்லாம் கணக்கெல்லாம் ஒப்படைக்கணும். உள்ளார்ந்த செலவு, இம்ப்ளிசிட் காஸ்ட், நிறுவனத்திற்கு சொந்தமான உற்பத்தி வளங்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் உள்ளார்ந்த செலவு எனப்படும். சொந்த நிலத்தை பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்ளும் பொழுது அது உள்ளார்ந்த செலவு. இது இந்த கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க் கேள்வியில் கேட்குறாங்க. சொந்த காரை பயன்படுத்தி அந்த நிறுவனத்துக்கு செல்வது, இது மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணோம், கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இம்ப்ளிசிட்டி காஸ்ட் இஸ் also called as imputed cost or book cost என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஒரு உற்பத்தியாளர் தனது சொந்த நிலம், கட்டிடம், இயந்திரங்கள், மகிழுந்து, காரு மற்றும் இதர உற்பத்தி சாதனங்களை உற்பத்தியில் பயன்படுத்தும் போது அதற்கான செலவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த செலவுகளுக்கு பணமும் வழங்கப்படுவது இல்லை. இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுவாங்க, கணக்கில் காட்டுவாங்க. அதுதான் என்ன போட்டிருக்குது, புக் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் 2 மார்க் கேள்வி. 3 மார்க்கில் கேட்பாங்க. எக்ஸாம்பிள், ரெண்ட் ஃபார் ஓன் பில்டிங், சொந்த நிலத்தை, சொந்த கட்டிடத்தை பயன்படுத்தி கொள்வது, அதற்கு வாடகை பெறாமல் இருப்பது. வாய்ப்பு செலவு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். பிற வாய்ப்பு செலவு என்பது அடுத்த சிறந்த மாறுபட்ட செலவை குறிக்கும். ஒரு பண்டத்தின் சிறந்த பயன்பாடு தேர்ந்தெடுக்கப்படுவதால் அதனுடைய அடுத்த சிறந்த பயன்பாடு விட்டு கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. இதுக்கு என்ன பண்ணுறாங்க, அல்டர்னேட்டிவ் காஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர் காஸ்ட். இதுவும்
2 மார்க் கேள்வி. ஆங்கில பிரிவு தமிழ் பிரிவு மாணவர்களுக்கு. எடுத்துக்காட்டு, பெனிஃபிட் படிச்சுக்கிட்டே இருந்தால் மார்க் அதிகரிக்கும். டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தால் மார்க் என்னாகும்? லாஸ் ஆகிடும். எது? டிவி பார்ப்பதா புத்தகத்தை எடுத்து படிப்பது தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அமிழ்த்தப்பட்ட செலவு சங் காஸ்ட். மீட்டி எடுக்க முடியாத கடந்த கால செலவுகள் அமிழ்த்தப்பட்ட செலவு ஆகும். ஒரு சினிமா தியேட்டரை கட்டிட்டு அதை உடனடியாக பள்ளிக்கூடமாக மாற்ற முடியாது. ஒரு திருமண மண்டபத்தை கட்டிட்டு அது உடனடியாக மருத்துவமனையாக மாற்ற முடியாது. ஒரு நிறுவனத்தின் மீது செலவு செய்யப்பட்டு அது உடனடியாக மற்றொரு முதலீடாக பயன்படுத்த முடியாதது. அதுக்கு அதன் செலவு பூஜ்ஜியமாகும். இந்த ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு sunk cost has no alternative use and its opportunity cost is zero. Sunk cost is also called as retrospective cost. Example, இது மொத்த மாறும் செலவு. டிவிசி டோட்டல் வேரியபிள் காஸ்ட். இந்த அட்டவணை பாருங்கள், உற்பத்தி பூஜ்ஜியமாக இருக்கிறது, மொத்த மாறு செலவும் பூஜ்ஜியமாக இருக்கிறது. உற்பத்தி 1ஆக அதிகரிக்கும் போது செலவு 200, உற்பத்தி 2ஆக அதிகரிக்கும் போது செலவு 300, உற்பத்தி 5ஆக அதிகரிக்கும் போது 900. அந்த வரைபடத்தை பாருங்கள், அப்படியே ரெட் கோட் அப்படி மேலே போதா? உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க உற்பத்தி செலவு அதிகரிக்கும். உற்பத்தி பூஜ்ஜியமாக இருந்தால் மொத்தம் மாறும் செலவும் பூஜ்ஜியமாக இருக்கும். இதையும் கேட்பாங்க, மொத்த மாறும் செலவுக்கும் மொத்தம் மாறா செலவுக்கும் உள்ள வேறுபாட்டை கூறுக. 3 மார்க்கில் கேட்குறாங்க. இது இறுதிநிலை செலவு. இறுதிநிலை செலவு மொத்த செலவில் ஏற்படும் மாற்றமே இறுதிநிலை செலவு எனப்படும். கூடுதலாக ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்யும் பொழுது மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம் இறுதிநிலை செலவு எனப்படும். இப்போது மொத்த செலவுன்றது வாடகை. உற்பத்தி நடைபெற உற்பத்தி பூஜ்ஜியமாக இருக்குது. அப்போது மாறா செலவு வாடகை 1000 ரூபா கொடுத்தாகணும். அங்கே இறுதிநிலை செலவு ஒன்றும் இல்லை. உற்பத்தி 1 அதிகரிக்கும் பொழுது இப்போது மொத்த செலவு 1200. உற்பத்தி 5ஆக அதிகரிக்கும் போது மொத்த செலவு டோட்டல் காஸ்ட்டு 1900. இப்போது மொத்த செலவில் ஏற்படும் மாற்றம் நல்லா கவனிங்க. 1000 இருக்குது, 1000க்கு மேலே எந்த நம்பர் கொடுக்கல, அதனால் எம்சி டேஷ்னு போட்டாங்க. எம்சி என்பது மார்ஜினல் காஸ்ட். இப்போது உற்பத்தி 1ஆக இருக்கும் பொழுது மொத்த செலவு 1200. இப்போ மொத்த செலவில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. 1200 1000ஆல் என்ன பண்ணால் மைனஸ் பண்ணால் 200 கிடைக்கிறது. 200 இறுதிநிலை செலவு. இந்த போட்டுருக்கு பாருங்கள், 1300 மைனஸ் 1200, 1900 மைனஸ் 1600, 300. மொத்த செலவில் ஏற்படும் மாற்றமே இறுதிநிலை செலவு எனப்படும். இங்கே எம்சி கோடு இங்கேருந்து அதிகரிக்குது. ஃபஸ்ட்டு 300லேருந்து 200, 100 அப்படி திரும்பவும் என்ன ஆகுது? அதிகரித்துட்டு மேலே செல்கிறது. இதுக்கும் 3 மார்க் கேள்வியில் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்குன்னு இந்த விளக்கம் எழுதணும். இந்த விளக்கமும் இது எம்சி இஸ் ஈக்குவல் டு டிசிஎன் மைனஸ் டிசிஎன் மைனஸ் 1 அல்லது எம்சி இஸ் ஈக்குவல் டு டெல்டா டிசி பை டெல்டா கியூ. டெல்டானா அது முக்கோணமாக போட்டிருக்கு பாருங்க, அது மாற்றம். டெல்டானா மாற்றம். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆவரேஜ் காஸ்ட் அண்டு மார்ஜினல் காஸ்ட், இது 3 மார்க் ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதிநிலை செலவு சராசரி செலவை விட குறைவாக இருக்கும் பொழுது சராசரி செலவு குறைவாக இருக்கும். இறுதிநிலை செலவு சராசரி செலவை விட அதிகமாக இருக்கும்போது சராசரி செலவு அதிகமாக இருக்கும். இங்கே சராசரி செலவு கோட்டை இறுதிநிலை செலவு கோடு அடிமட்ட புள்ளியிலிருந்து வெட்டும். இங்கே சராசரி செலவும் இறுதிநிலை செலவும் சமம்.
என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கும் அது இன்க்ரீஸிங் கொடுத்துருக்கான், கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கான், ஃபாலிங் கொடுத்துருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நீண்ட கால வளைகோடுகள் நீண்ட காலத்தில் அனைத்து உற்பத்தி காரணிகளும் மாறக்கூடியவை. அனைத்து உற்பத்தி காரணம் என்னது? நிலம், உழைப்பு, அதுக்கு மூலதனம், இதெல்லாம் மாறும். சின்ன ஃபேக்ட்ரியாக இருக்குது, பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? நிலத்தின் அளவும் அதிகரிக்கும். 10 பேர் இந்த உழைப்பாளர்கள் இப்போ 50 பேராக அதிகரிக்கிறாங்க. அப்போ மிஷினரிஸும் ஒரு மிஷின் இருந்தது, ஒரு 5 மிஷினாக அதிகரிக்கும். அப்போ உற்பத்தியும் அதிகரிக்கும். இது நீண்ட கால செலவு கோடு. நீண்ட கால செலவு கோட்டுக்கு திட்ட வளைகோடு அல்லது உரை வளைகோடு என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ பல்வேறு குறுகிய கால செலவுகள் கோடுகளை உள்ளடக்கியது தான் நீண்ட கால செலவு கோடு. இப்போ உரையில் என்ன பண்ணுறோம்? ஒரு கவருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கவர்களை போட்டு வைக்கலாம், இல்லை 10 ரூபாவாக போட்டு வைக்கலாம். அதே போல் தான் எல்ஏசி என்பது நீண்ட கால செலவு கோடு. அதில் பல்வேறு குறுகிய கால செலவு கோடுகள் இருக்கும். சின்ன ரெட் கோடு ஒன்று, SAC1, SAC2, SAC3, அது மாதிரி நிறைய போட்டுனே போகலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா LAC = LTC/Q. இதை ஃபுல்லாக எழுதுனா உங்களுக்கு இது 5 மார்க் கேள்வி. இது ஏற்கனவே சொல்லிட்டேன் தமிழ் பிரிவு மாணவர்களுக்கு. இப்போது பெரிய தடைகளை தாண்டி வருவாயை உயர்த்த வேண்டும். உழைக்காமல் ஊதியம் கிடைக்காது, படிக்காமல் மதிப்பெண் கிடைக்காது. புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டாம். பாடங்களை கவனமாக ஆர்வத்தோடு மாணவர்கள் என்ன பண்ண வேண்டாம்? படிக்க வேண்டும். இப்போது செலவு என்றால் என்ன? செலவு என்பது ஒரு விற்பனையாளர் தன் பண்ட பரிமாற்றத்தின் மூலம் ஈட்டுகின்ற வருமானமே வருவாய் என்பது. வருவாய் என்பது ஒரு விற்பனையாளர் தன் பண்டம் என்ன பண்ணோம்? உற்பத்தி செய்த பண்டமோ அல்லது நிறுவனத்திலிருந்து வாங்கப்பட்ட பண்டமாக இருக்கும். பரிமாற்றம் என்பது பொருளை கொடுத்து பணத்தை நுகர்வோரிடம் பணத்தை பெறுவது. பரிமாற்றம் என்பது ஏற்றுமதி, இறக்குமதி. பணம் ஒரு பரிவர்த்தனை கருவி. பண்டத்தை கொடுத்து பணத்தை பெறுவது. பண்டத்தை யார் கொடுக்குறாங்க? கூட்ஸை விற்பனையாளர் கொடுக்குறாரு. நுகர்வோர் கன்சியூமர் என்ன பண்ணுறாரு? பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறாரு. அதுதான் பரிமாற்றம். வருவாய் என்பது மொத்த வருவாய், சராசரி வருவாய், இறுதிநிலை வருவாய், இதெல்லாம் இருக்குது. ரெவன்யூ அனாலிசிஸ். இப்போது க்ளோசரியில் பார்க்குறோம். செலவு உற்பத்தியின் போது ஏற்படும் செலவு. வருவாய் விற்பனையின் மூலம் பெறப்படும் வருவாய். ரெவன்யூ இட் ரெஃபர்ஸ் டு சேல்ஸ் ரெவன்யூ. காஸ்ட் இட் ரெஃபர்ஸ் டு எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு ஆன் ப்ரொடக்ஷன். இம்ப்ளிசிட்டி காஸ்ட், எக்ஸ்பிளிட்டி காஸ்ட். இதுவும் 2 மார்க்கில் பயன்படுத்திக்கலாம் ஈஸியாக. இதுவும் ஃபிக்ஸட் காஸ்ட்டு, மாறா செலவுகள், மொத்த செலவு. மொத்த செலவு என்பது ரெண்டும் சேர்ந்தது. டிஎஃப்சி, டிவிசி, அது ரெண்டும் சேர்ந்தது தான் டிசி. இதெல்லாம் 2 மார்க்கில் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு வினாவிடை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு இதுவும் ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட், அப்புறம் எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். ரன் காஸ்ட் கோர்ஸ் வித் சூட்டபிள் டயக்ராம். ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு. தமிழ் பிரிவு மாணவர்களுக்கு இதுவும் தமிழ் பிரிவு மாணவர்களுக்கு. அமல்த்தப்பட்ட செலவு, சமூக செலவு, உண்மை செலவு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் ஏஆர் மற்றும் எம்ஆர்க்கு இடையே உள்ள வேறுபாடு. இது 5 மார்க்கில் கேட்குறாங்க. 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஒரு நிறுவனம் கூடுதலாக விற்கும் பண்டங்களின் விலையில் மாற்றம் இல்லை. அந்த நிறுவனத்தில் என்ன இல்லை? அந்த
விலையில் எந்த மாற்றம் இல்லை, விலை ஒரே விலை தான். 5 ரூபானா 5 ரூபா தான். விலை வந்து 4 ரூபாவோ அல்லது 6 ரூபாவோ அதிகரிக்காது. அப்போது இங்கே வந்து ஏஆர் இஸ்இக்குவல் டு எம்ஆர் சமமாக இருக்கிறோம். எக்ஸ் அச்சுக்கு இணையாக படுகடையாக இருக்கும். அந்த வரைபடத்தை பாருங்கள். விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் அலகு 1லேருந்து 6 வரைக்கும் செய்கிறாங்க. விலை வந்து 5 ரூபா தான். 2 பண்டம் வாங்கினா 9 ரூபாவோ அல்ல 3 பண்டம் வாங்கினா 12 ரூபாவெலாம் கிடையாது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே விலை. மொத்த வருவாய் என்பது ரெண்டுத்தையும் பெருக்கணும். 1 5 5 2 5 10 3 15 4 20 5 25 6 5 30 இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். பி இன்ட்டு கியூ பெருக்கி போட்டால் இந்த மொத்த வருவாய் டிஆர் கிடைக்கும். சராசரி வருவாய் என்பது மொத்த வருவாயை விற்பனை செய்யப்பட்ட அலகால் வகுக்க வேண்டும். 5 1ஆல் வகுத்தா 5, 10 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 5 தான் வரும். இப்போ 25 5ஆல் வகுத்தா என்ன வரும்? 5 தான் வரும். 30 6ஆல் வகுத்தா 5 தான் வரும். இப்போ சராசரி வருவாயும் விலையும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இறுதிநிலை வருவாய் மொத்த வருவாயில் ஏற்படும் மாற்றம். கூடுதலாக ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்யும் பொழுது மொத்த செலவில் ஏற்படும் மாற்றத்தை இறுதிநிலை வருவாய் என்ன கூறுகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? 5க்கு மேலே ஒரு நம்பர் இல்லை, அதனால் 5 அப்படியே போட்டோம். 10 5ஆல் மைனஸ் பண்ணால் 5, 15 10ஆல் மைனஸ் பண்ணால் 5, 20 15ஆல் மைனஸ் பண்ணோம் 5, 25 20ஆல் மைனஸ் பண்ணோம் 30 25ஆல் மைனஸ் பண்ணால் எம்ஆர் இறுதிநிலை செலவு கிடைக்கும். இங்கே விலை சராசரி வருவாய் இறுதிநிலை வருவாய் 3 சமம். அந்த படுக்கடையை ஒரு ரெட் கோடு போது பாருங்கள். எத்தனை பொருள் வாங்கினாலும் ஒரே விலை தான். விலை வந்து கீழே குறிக்கப்பட்டிருக்குது. மேலே பாருங்கள், விலை ஒய்ஹெச்சில் கீழே வந்து விற்பனை செய்யப்பட்ட பண்டங்களின் அளவு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏஆர்எஸ்குள்ள எம்ஆர் சமம். இது வந்து நிறைவு போட்டி. இப்போது இது நிறை குறை போட்டி. இங்கே என்ன பண்ணணும்? விலையை குறைத்தால்தான் விற்கப்படும் பண்டங்களின் அளவை அதிகரிக்க முடியும். ஒரு பொருள் விற்காமல் அப்படியே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அதுக்கு 5% தள்ளுபடி. ஒரு பண்டம் வாங்கினா 2 பண்டம் இலவசம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அப்போ நுகர்வோர் என்ன பண்ணுவாங்க? அந்த பண்டத்தை அதிகமாக வாங்குவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையான அறிவிப்பு கிடையாது. பாருங்க, விலை பி படுதா 10 இருக்கும்போது ஒரு பொருள் தான் வாங்குகிறான். விலை 9 குறையும் போது 2 பொருள் வாங்குறான். அந்த பக்கம் பாருங்கள், விற்பனை செய்யப்பட்ட அளவு கியூ இருக்கா, 8 இருக்கும்போது 3 வாங்குகிறான். விலை 7 குறையும் போது அதுக்கு என்ன பண்ணுறான்? 4 வாங்குகிறான். விற்பனை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 6 விலை குறையும் போது விற்பனை செய்யப்பட்ட அளவு 5. விலை 1 குறையும் பொழுது விற்பனை செய்யப்பட்ட அளவு 10. அப்போ விற்பனையாளர் விலையை குறைக்க அவர் விற்பனை செய்யக்கூடிய அளவும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. புரியுதா உங்களுக்கு? இந்த 2 ஆட்டோனுக்கும் பியும் பாருங்கள். விலை அதிகமாக இருந்தால், விலை 10 இருந்தால் ஒரு பொருள் தான் விற்க முடியுது. விலை 1 குறைச்சிட்டான்னா அவன் விற்பனை செய்யப்பட்ட பண்டங்கள் அளவு 10 அதிகரிக்கிறது. அப்போ என்னாகும்? இப்போ டிஆர் என்பது மொத்த வருவாய். பி இன்ட்டு கியூ ரெண்டுத்தையும் பெருக்கணும். 1 10 10, 9 இன்ட்டு 2 வந்து 18, 6 5 30, 5 30, 1 10 10 ரெண்டுத்தையும் பெருக்கணும். மொத்த வருவாய் கிடைக்கிறது இல்லை. வருவாய் என்பது 10க்கு மேலே ஒன்றும் இல்லை, அதான் டேஷ் போட்டாச்சு. 18 10ஆல் கழிச்சா 8 கிடைக்கும். அதுதான் 30ஆல் கழிச்சா என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். இது மொத்த வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை என்ன பண்ண வேண்டும்? கழிக்க வேண்டும். மொத்த வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை கழித்து தான் இறுதிநிலை வருவாய் கிடைக்கும். இப்போ அங்கே பாருங்கள், ஏஆர் கோடு தான் என்ன கோடு? விலை கோடு. விலை வந்து 9 8 6 4 2 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் விற்பனை செய்யப்பட்ட அலகுகள் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. விற்பனை செய்யப்பட்ட பண்டங்கள் அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கு அடுத்து எம்ஆர் கோடு.
ஏஆர் கோடு சரி பாதி தான் எம்ஆர் கோடு, ரெண்டு பாதி சமமாக இருக்கும். இதில் சராசரி கோடு வருவாய் கோடு 100னா இறுதிநிலை வருவாய் கோடு 50 இருக்கும், சமமாக இருக்கும். அந்த ரெண்டு கோடுக்கு இடையில் உள்ள கோடு சமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கில பிரிவு மாணவர்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஆர் மற்றும் எம்ஆர் கர்வ் உங்களுக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாணவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.